கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதாவது சீமானவர்கள் அம்பாசமுத்திரத்தில் களமிறங்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்திகள் சில பத்திரிகையாளர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் சீமானவர்கள் களமிறங்க வாய்ப்பு இருக்கா சார்? அவர் தான் முடிவு பண்ணோம், அது நம்ம சொல்ல முடியாது. அம்பாசமுத்திரம் இவர் இசகி சுப்பையா அவர்கள் ராஜினாமா செய்தது. அதே மாதிரி பெருந்துறை ஜெயக்குமார் அவர்கள் பெருந்துறையில் வருது, மதுராந்தகத்தில் வருது மரகதம் குமரவேல். அப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தவங்க, அவங்க ஒரு தொகுதி, 4 தொகுதி. திருச்சி கிழக்கு ஒன்று ஏற்கனவே விஜய் அவர்கள் ராஜினாமா செய்த தொகுதி. ஸோ இப்போ 5 தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. இதில் திமுக நிற்க மாட்டேன்னு முதல்ல சொன்னாங்க, இப்போ ஏதோ நிற்கிற மாதிரி தெரியுது. அதிமுக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சார். ஆனால் இப்போ கட்சி இருக்க நிலைமையில் அதிமுக போட்டியிடுறதுக்கே வாய்ப்பு குறைவோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல சார்? இல்லை, அது வாய்ப்பு குறைவா இல்லையாங்கிறத விட முதல்ல இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா க்யூவில் எல்லாரும் இந்த பக்கம் இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்கல்ல சார். எக்ஸ்எம்எல்ஏ எல்லாருமே வந்துட்டா யாரை வச்சு போட்டியிட? யாரையாவது போட்டி வைக்கிறதுக்கு ஆளை பிடிக்கணும்ல அவங்க. அதனால் இந்த தடவை அநேகமாக அதிமுக இடைத்தேர்தலில் கலந்து கொள்ளாது என்பது என்னுடைய கணிப்பு. நான் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல, இந்த சமயத்தில் போய் தேவையில்லாமல் எதுக்குன்னு சொல்லி ஒதுங்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. திமுக அப்படி தான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, போட்டியிடுவாங்கன்றது என்னுடைய கருத்து. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, ஏன் இப்படி யோசிக்க மாட்டாங்களா சார்? ஒரு வேளை போட்டிக்கிட்டு இந்த முறையும் தோற்றோம் அப்படின்னா மேலும் மேலும் மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பெயர் வந்துடும். அப்படி யோசனை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இவங்களும் போட்டி இல்லை, அதிமுக போட்டியிடாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதிமுக. ஏன்னா அங்கே உள்ள பலவீனங்கள், அங்கே உள்ள நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆதவர்ஜனாவே 90% அதிமுக இங்கே தான் இருக்குன்னாரு. நேத்திக்கு என்னமோ பேசியிருக்காரு. இது அதிமுக தான் தாவேகாவுக்கு தாய் கட்சி. அது என்ன தாய் கட்சி? நீங்கள் அங்கிருந்தா வந்தீங்க, நீங்கள் விசிகாலேருந்து இல்லை, நீங்கள் வந்தீங்க. விஜய் நேரடியாக அவர் இயக்கத்துலேருந்து வந்துட்டார். நிறைய பேர் அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. இல்லை, இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அதிமுகலையும் இருந்தார், பிஜேபிலையும் இருந்தார். சில பேர் நடுவில் அமமுகவில் இருந்திருக்காங்க. இப்படிலாம் பல கட்சிகளில் வந்திருக்காங்க. அது தாய் கழகம்னு சொல்கிற அளவுக்கு அது எப்படி வந்ததுன்னு நமக்கு புரியல. அங்கேருந்து இங்கே நிறைய பேரை சுரண்டிட்டா ஒரு தாயை இப்படியா சுரண்டுவது? சுரண்டி விட்டு அதை தாய் கட்சி என்று வேறு சொல்கிறீர்களே. ஒரு தாயை ஒரு மகன் மகனோ மகளோ ஒரு குழந்தை இப்படி சுரண்டுகிறது என்றால் அதுக்கப்புறம் அதை தாய்ன்னு சொல்கிறதே அதற்கான தகுதியை இழந்து விடுகிறீர்கள். அந்த கட்சியை காலி பண்ணுறீங்கன்னா, தாயை காலி செய்துவிட்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாரிசாக உங்களை கருதுவது? எப்படிப்பட்ட அது மகனோ மகளோ, அது எப்படிப்பட்டவர்? தாயை நலமுடன் பேண வேண்டும் என்பது தான் ஒரு வாரிசு, ஒரு குழந்தை மகனோ மகளோ அவர்களுடைய கடமையும் பொறுப்பும். தாயை காலி செய்து நிர்மூலமாக்குவது தான். நான் அதிமுக ஆதரவாளர்லாம் இல்லை, நான் சொல்கிறது தாயின்னு அந்த ஒப்புமை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒப்புமை என்பதற்காக சொல்கிறேன். அது ரைட்டு, அவர் சொன்னார். நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. அதனால் அதிமுகவில் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை மீறி நிற்கிறாங்கன்னா அவங்க சௌரியம். திமுகவில் நிற்பாங்கன்னு ஏன் நீங்கள் சப்போஸ் திமுகவில் நிற்கலைன்னு வைங்க, நாம் தமிழர் நிற்கலாம். நான் எவ்வளவு தோல்வி பெற்றாலும் அது மீண்டும் மீண்டும் ராபர்ட் புரூஸ் அப்படிங்கிற மாதிரி தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் அம்புலிமாமாவில் கதை வரும். அது மாதிரி சீமானை பொறுத்த வரைக்கும் தோல்வியை பார்த்து தோண்டு விடுபவர் இல்லை. நம்மளுடைய அனுபவத்தில் சொல்கிறோம், நிற்கலாம். அம்பாசமுத்திரம் மட்டும் இல்லாமல் பொதுவாக நாம் தமிழர் கட்சி அங்கெல்லாம் நிற்கலாம். திமுகவில் என்ன யோசனை பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம நிற்காமல் விட்டுட்டோன்னு வைங்க, ஒரு கால் எல்லாமே அவங்க யாருமே எதிர்த்து நிற்கலை, இல்லை நாம் தமிழர் மட்டும் நிற்கிறாங்க. ஆளும் கட்சி என்பதால் தாவேகாவிற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு இடைத்தேர்தலில் அதிக வாய்ப்பு. ஏன்னா அதிகாரிகள் அலுவலர்கள்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. அந்த வகையில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் தாவேகா இப்போ இந்த இவங்க பேர் என்ன, திருமாவளவன், முஸ்லீம் லீகு, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டெய்லி நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு. காங்கிரஸ்காரர்கள் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி இது ஏதோ கூட்டணிக்கு பேர் வச்சுருக்காரு, தமிழக சமூக நீதி கூட்டணி என்னமோ. இதை அது அவர் யார் பேர் வைப்பதற்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருக்கார் மார்க்சிஸ்ட் தலைவர். ஆமாம், அதிக பிரசங்கித்தனம் அப்படின்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த நேரம் வெளியில் போவாங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது
இந்த ஒரு 5 தொகுதிகளிலும் தாவேகா உறுதியாக வெற்றி பெறுமானால், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று, இந்த விஜய் அலை என்பது சற்று குறைந்திருப்பதாக என் மனதிற்கு படுகிறது. அதே சமயம் ஆளுங்கட்சி என்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. இப்போ எதிர்த்து யார் நிற்க போகிறாங்கன்றது இன்னும் தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கால அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அப்போ என்ன ஆகிடும்? இந்த ஆட்சியில் 118 என்பது அவர்களுக்கு முழுதாக கிடைத்திருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா காங்கிரஸ் இதுக்கப்புறம் மறுபடியும் திமுக பக்கம் வரப்போகிறது இல்லை, போனது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளுக்கு 107 + 5 112 வந்துடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 6 தான் பாக்கி இருக்கு. அந்த 5 6 இதில் விசிகா இப்போ வெளியே வரமாட்டார், அவருக்கு அமைச்சர் கொடுத்துட்டாங்க. ஐயூஎம்எல்லும் வந்து அமைச்சர் கொடுத்துட்டாங்க. காங்கிரஸும் வர முடியாது, அதான் காங்கிரஸ் வரவே முடியாது, அது சொல்லிட்டேன். ஸோ அப்போது அங்கே 107 + 5 112, இங்கே ஒரு 2 116 ஆயிடுச்சு. இந்த 5 இடைத்தேர்தலில் குறைந்தபட்சம் 4 இடைத்தேர்தலில் இல்லை 5லையுமே ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, 120க்கு மேலே போயிடுது. 5 வருட ஆட்சி வந்து அவங்களுக்கு வந்து சுலபமாக நல்லபடியாக நிறைவேற்றி விடலாம். இதை திமுக பார்த்து கொண்டிருக்குமா? எங்கேயாவது வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆட்சி கவிழ வேண்டும். இப்பவும் ஸ்டாலின் அவர்கள் நேற்றும் பேசியிருக்காரு. அதாவது நம்முடைய தயவுல தான் அங்கே டிவிகேனுடைய ஆட்சியே வந்து நடந்திருக்கு, நம்ம வந்து அந்த ஆட்சியை கவிழ்க்க உறுதியாக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு மீண்டும் மீண்டும். அதை தாங்க நானும் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லாமே அதை நான் சொல்கிறேன். அது எப்படி அவங்க தொடர்ந்து அதை முயன்று கொண்டிருப்பார்கள், எங்கேயெல்லாம் அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது எதிர்த்து நிற்காமல் விடமாட்டார்கள். ஏன்னா எதிர்த்து நிற்காமல் விட்டுவிட்டு அதிமுகவும் இருக்கிற நிலைமையில் அவங்களும் விட்டுட்டாங்கன்னா, நாம் தமிழர் மட்டும் நின்றால் நாம் தமிழர் வந்து நிச்சயமாக தோற்றுருவாங்கன்னு சொல்றதை விட ஆளுங்கட்சிக்கு வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் என்ற வகையில் தாவேகாவிற்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்படி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜெயித்து விட்டால் அவர்களுடைய ஆட்சி என்பது இந்த இவர்கள் விசிக இல்லாமலேயே, ஐயூஎம்எல் இல்லாமலேயே காங்கிரஸ் நிச்சயமாக அங்கே தான் இருக்கும். இதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுகவுக்குள்ள அது ஆன விவாகரத்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் சேர வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க அப்படி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து எப்போனாலும் வெளியில் வரலாம், ஏன்னா அவங்க தான் வெளியிலேருந்து ஆதரவுன்னு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 5 இடைத்தேர்தலில் வந்து தாவேகா வெற்றி பெற்றால் இதை சமானப்படுத்தி 118 வந்து அவர்களுக்கு, அதான் சொன்னேன், 107 + காங்கிரஸ் 5 112 ஆச்சு. இதில் வேறு ஒருத்தர் அந்த அமமுகலேருந்து வந்தவர் வேறு காமராசன், அவர் வந்து இந்த பக்கம் வந்துட்டார். அவருக்கு கட்சி தாவல் தடை சட்டம் வராது, ஏன்னா 100% வந்துட்டார் ஒரே ஆள். அப்போ அதையும் சேர்த்துட்டிங்கன்னா 5 1 6 113 ஆயிடுச்சு. இன்னும் 5 தான் பாக்கி. இதில் எனக்கு தெரிஞ்சு விசிகா வெளியே வரமாட்டார் அமைச்சர் பதவி இருக்கிறதுனால. ஐயூஎம்எலும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அதுலேயும் 4 ஆச்சு. ஏதோ 1 2 தான் குறையும். கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் ஒரு கால் வெளியே போவதானால் கூட, வெளியேன்னா என்ன, ஆதரவை விலக்கி கொண்டால் கூட, இந்த 5 இடைத்தேர்தலில் ஜெயித்தால் 5 வருட ஆட்சி என்பது அவர்களுக்கு நிலையானதாக ஆகிவிடும் தாவேகாவிற்கு. அப்படியெல்லாம் அந்த விஜயையும் தாவேகாவையும் வந்து தூங்க விடுறதுக்கு என்ன திமுக என்ன இவ்வளோ வருஷ அனுபவத்தில் வந்து அவங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்படியெல்லாம் பெருந்தன்மையாக விட்டுருவாங்க நீங்கள் திமுகவை நம்புறீங்களா? கவுக்கிறதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு கட்டாயம் பார்ப்பாங்க. அந்த வாய்ப்பு வந்து அவர் முதல்ல சொல்லும்போதே, நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார், 6 மாதத்திற்கு நாங்கள் நல்ல எதிர்க்கட்சியாக இருப்போம். நம்ம திமுக பேசுகிற வார்த்தைகள்லாம் அது கலைஞராக இருந்தாலும் சரி, அவர் மகனாக இருந்தாலும் சரி, நுட்பமாக கவனிக்க வேண்டும். 6 மாதத்திற்கு நல்ல எதிர்க்கட்சியாக இருப்போம். இப்போ 6 மாதத்திற்கு அப்புறம் கெட்ட எதிர்க்கட்சியாக இருக்கும். நான் சொல்லலைங்க, அவர் சொன்ன வார்த்தையை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். அப்போ கெட்ட எதிர்க்கட்சியாக இருப்போம், இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய வேலையை தொடங்குவோம், ஏதோ ஒன்று. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது 6 மாதத்திற்கு ஒரு அவங்களுக்கு நியாயமாக டைம் கொடுக்குறாங்க, ஆரோக்கியமான அரசியல்னு தோணும். ஆனால் என்ன அர்த்தம்னா 6 மாதத்தில் நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி எங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா திமுகவுடைய முன்னாள் சரித்திரத்தெல்லாம் பார்த்து வரலாறு பார்க்கும்போது, அப்பொழுது 118 தாண்டி ஒரு 120 122ன்னு அவங்க தெம்பா அவங்க இருக்காங்க. திமுகவால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அனுமதிப்பார்களா, இல்லை என்று வேண்டுமானாலும் கவிழ்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை விரும்புவார்களா திமுக?
திமுக வந்து நல்ல கட்சி கெட்ட கட்சி இதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது அப்பப்போ மக்கள் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் பொழுது அவர்களை நிலையாக வந்து ஆட்சி புரிய விடுவார்களா, இல்லை அவர்களை நிம்மதியை கெடுக்க விரும்புவார்களா? நிம்மதியை கெடுக்க தான் விரும்புவார். இதை திமுக மட்டும் இல்லை, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதை செய்யும். நம்ம ஏதோ திமுக மீது வன்மத்தோடு சொல்கிறோம் இல்லை, இதே இடத்துல வேற ஒரு கட்சி அதிமுகவே இருந்தால் கூட அதையே செய்யலாம். ஆனால் அதிமுக ஏன் நம்ம பேசலான்னு, இப்போ அவங்களே பலவீனமாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளே அவங்க தினம் வந்து யார் யார் போகிறாங்கன்னு லிஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அதை செய்வதற்கு வாய்ப்பில்லை, அவர்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை சிந்திப்பதற்கு, அவர்களுடைய பிரச்சனையே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போது இப்பொழுது நாம் தமிழர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னை பொறுத்தவரை சீமான் என்னுடைய கணிப்பில் பொது வேட்பாளராக திமுக அதிமுக இவர்கள் யாரும் அங்கே வேட்பாளரை அம்பாசமுத்திரமோ இல்லை எந்த தொகுதியிலோ இந்த 5 தொகுதியிலோ ஒன்றுன்னு வச்சுங்க, அம்பாசமுத்திரமாவை உதாரணமாக வச்சுக்க, சீமான் நிற்கக்கூடிய தொகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அம்பாசமுத்திரத்தில் தான் நிற்கணும்னு ஒன்றும் இல்லை, 5ல் ஏதாவது. ஆமாம், அம்பாசமுத்திரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, ஒரு பக்கம் பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, மதுராந்தகம்னு வந்தீங்கன்னா வன்னியர்கள் பறையர்கள் அதிகமாக இருக்குதுன்ற வட மாநிலம். ஒரு இதுலேயும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. எந்த தொகுதியாக இருந்தாலும் அம்பாசமுத்திரம் என்பதை உதாரணமாக கொள்கிறேன். பொது வேட்பாளராக அவரை அறிவிக்க மற்ற எதிர்க்கட்சிகள் தயாராக இருந்தால் மட்டுமே அவர் நிற்பார் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இபிஎஸ் அவர்களினுடைய கூட்டணி கட்சிகள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, எப்போவுமே அரசியலில் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க, முடிவு செய்த பிறகு தான் அறிவிப்பார். அதுவரை அது வந்து டைரெக்டாக 1 to 1 பேச மாட்டாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் இதை விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம், இப்போ உதாரணம் வாதத்திற்காக. அவர் ஒன்றும் சீமானை கூப்பிட்டு ஃபோனில் பேசிட மாட்டார், நேராக பேசிட மாட்டார். இங்கேருந்து ஒருத்தர் பேசுவார், கேபி முன்சாமி விட்டு பேச சொல்லுவார், அங்கேருந்து ஒருத்தர் பேச சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் இப்படி அதாவது இடைப்பட்டவர்கள், 2ஆம் நிலையில் உள்ளவர்கள், 3ஆம் நிலையில் உள்ளவர்கள், தூதர்கள், இப்படி தான் பேசுவாங்க. பேசி ஓரளவுக்கு அந்த ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆவாங்க. இப்போ எப்படி சார் கூட்டணி அமையுமா, இல்லை இவர் வந்து இப்போ வேட்பாளராக நிற்கிறார் எங்களுடைய ஆதரவுன்னு மட்டும் விலகி இருந்து ஆதரவு கொடுப்பாங்களா? அப்படிதான், கூட்டணியெல்லாம் வைக்க மாட்டாங்க. நாங்கள் இந்த தேர்தலில் நிற்கவில்லை, அவர் சீமான் அவர்கள் இப்போ ஒரு கால் முடிவு அப்படி இருந்தால் சீமான் அவர்கள் நிற்கிறார், அவரை பொது வேட்பாளராக நாங்கள் எங்களுடைய ஆதரவை எதிர்க்கட்சிகள் சார்பாக அவருக்கு ஆதரவு, எதிர்க்கட்சிகள்னா தாவேகாவிற்கு எதிர்க்கட்சிகள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்தால் மட்டுமே சீமான் அவர்கள் நிற்பதில் அர்த்தம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அவருடைய கருத்து நமக்கு தெரியாது. ஏனென்றால் அப்படி இல்லைன்னா மறுபடியும் திமுகவும் நிற்குது, ஓட்டு தான் சீமான் நிற்கிறாங்க, மறுபடியும் தாவேகாவிற்கு எதிரான ஓட்டுகள் வாக்குகள் பிரிய போகின்றன. இதில் போய் நின்று ஒரு பெரிய இல்லை, ஒரு கால்னா அவர் தான் நிற்காமல் வேறு யாராவது வேட்பாளரை நிற்க வைக்கலாம். ஒரு தலைவர் மீண்டும் மீண்டும் நின்று அது ஒரு அக்னி பரீட்சை செய்வது என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உறுதித்தன்மை இல்லாத போது அது அவசியம் இல்லை, அதில் அர்த்தம் இல்லை என்பது தான் என்னுடையது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து வேற நேற்று கட்சி தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காரு, இயக்கம் தொடங்கியிருக்காரு, கட்சியும் தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் வந்து இணைந்திருக்காங்க. ஒருவேளை அவர் சொல்லிட்டாரு பொது தேர்தலில் தான் போட்டியிடுவேன்னு, அப்போ இந்த இடைத்தேர்தலில் இந்த 15 லட்சம் பேரும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், இவங்க எல்லாருமே வந்து சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஓட்டுக்களை போடுங்க அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? வரலாம். என்னுடைய ஒரு கணக்கின்படி அடுத்த தேர்தலின் போது, நான் இந்த இடைத்தேர்தலை பற்றி பேசல, ஏன்னா இடைத்தேர்தலுங்கிறது ஒரு 5 தொகுதி தான். அடுத்தது வரக்கூடிய பொது தேர்தல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2031 தான் நியாயமாக வரணும். இந்த ஆட்சி நிலையாக நடக்கட்டும், நம்ம ஒன்றும் வேறு ஒன்றும் நினைக்க வேண்டாம். நம்ம அப்படி இல்லைன்னா முன்னால் வரலாம், தெரியல. ஒரு கால் 2029, ஏன்னா இது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்போதே சட்டமன்ற தேர்தலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, திமுக தொண்டர்கள் தயாராக இருந்த தப்ப வரலாம். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லப்போனால் கொஞ்சம் சிந்தித்தால், அது ஏன் 2029? ஒரு கால் இந்த ஆட்சியை அதுவரை தாக்கு பிடிக்காவிட்டால், பிடிக்க வேண்டாம் என்பது நமது எண்ணம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து இந்த ஆட்சி நீடிக்காவிட்டால் 2029க்கு முன்னாலேயே கூட வரலாம் பொது தேர்தல், இல்லை 2029 வரலாம், இல்லை அதிகபட்சமாக 2031 வரலாம்.
அப்போது நான் எதிர்பார்க்குற கூட்டணி அப்படின்னா சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி, அண்ணாமலை அவர்கள் அதற்குள்ள இயக்கத்தை வந்து கட்சியாக மாற்றிருப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். அமமுக இவர் டிடிவி தினகரன் அவர்கள், பாமக அன்புமணி அவர்கள். ஏன்னா ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஐயா அவர்கள் வந்து இப்போ அரசியலிலிருந்து ஏறத்தாழ ஒதுங்கி விட்டதாக அல்லது ஒதுக்கப்பட்டதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அன்புமணி மட்டும்தான் பாமக. அன்புமணி பாமகவும் இப்போது என்டிஏ அலையன்ஸு அல்லது அதிமுகவுடன் அந்த உள்ள இணைந்த கூட்டணியில் இருக்கிறார் என்றால் தேர்தலுடன் அது முடிந்து விட்டது. இதற்கப்புறம் அவர் வந்து அங்கே தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அவருடைய சுதந்திரம். ஸோ இந்த வகையில் சீமான், அண்ணாமலை, பாமக, டிடிவி தினகரன், இந்த 4 பேர் ஒரு கால் வாழ்வுரிமை வேல்முருகனும் அதில் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஒரு தடை என்னென்னா, பாமக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் வந்து அதே வன்னியர்கள் ஓட்டுன்னு இருக்கும் பொழுது, ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் திமுகவை எதிர்த்து வெளியே போனவர். இப்போ இந்த சமீபத்தில் இந்த கூட்டணியிலிருந்து ஒதுங்கி வெளியே போனவர். அப்படி வரும்பொழுது அவர் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கூட்டணியில் இணைந்தும் அவருக்கு ஒன்றும் பயன் இருக்க போவதில்லை. அப்படி வரும்பொழுது வேற எங்க இந்த தேர்தலில் கூட சீமான் அவர்கள் இருக்க அந்த தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தாம ஆதரவு கொடுத்தார்ல சார், அதை தான் சொல்றேன். ஸோ அதனால பாமக இருப்பது வந்து அவருக்கு ஒரு பெரிய தடையாக நான் நினைக்கவில்லை. அதை தாண்டி வேல்முருகன் அவர்களும் சின்ன கட்சியாக இருந்தாலும் அதுவும் ஒரு பல வருடங்களாக அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வரும்பொழுது பாமகவும் அங்கே இருக்குது, வேல்முருகனுடைய கட்சியும் இருக்குன்னா வன்னியர்கள் வாக்கு இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும். இப்படி வரக்கூடியது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக பார்க்காமல் வந்து பாஜகவிலிருந்து பலர் வந்து சேர்ந்திருக்கிறார். 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாஜகவிலிருந்து பாஜக உறுப்பினர்களாக இல்லை பாஜக ஆதரவாளர்களாக இருந்து தான் இங்கே வந்திருக்காங்க. அண்ணாமலை கிட்ட அநேகமாக பெரும்பான்மையாக. அதே மாதிரி அவருக்கு ஒரு 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 அது நம்ம சாதி ரீதியாக எதையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் அரசியல் இல்லை. அப்படி வரும்போது அண்ணாமலை வந்து ஓபிசி வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுவார். ஓபிசி வாக்குகள்னு வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, அண்ணாமலையும் அங்கே தான் வராரு, இவரும் அங்கே தான் வராரு, பாமகவும் அங்கே தான் வராரு, வேல்முருகனும் அங்கே தான் வருவாங்க, டிடிவி தினகரனும் கிட்டத்தட்ட அங்கே தான் வராரு, சீமான் பொதுவான ஒரு இதில் இருக்காருன்னும் போது இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூட்டணி வருகிறது. இது நான் சொல்கிற இந்த ஐவர் கூட்டணி அல்லது இந்த ஐவரில் குறைந்தபட்சம் 4 பேர் இவர்கள் கூட்டணியாக சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன சார். ஆனால் தலைமை பிரச்சனை வராதா சார்? என்னுடைய தலைமையில் உங்களுடைய தலைமையில் அது வரும். எந்த தேர்தலையுமே எல்லா கட்சிகளையுமே வரும். அதில் பொதுவாக வந்து ஒரு தேர்தல் விதி மற்ற மாநிலங்களிலெலாம் நடந்தது எப்படின்னு கேட்டால் அவங்கவுங்களுக்கு இது ஏற்ற மாதிரி சீட்டு, போன தடவை வாக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஏதோ ஒரு கணக்கில் வச்சு பண்ணி நின்றுட்டு யார் அதிகமான ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை வந்தால், ஏன்னா அப்போ தானே தலைவர்ன்ற பிரச்சனை, ஆட்சி அமைக்கிற பிரச்சனை அந்த சூழ்நிலையே வரலன்னா அப்புறம் யார் அந்தந்த கட்சிக்கு அவங்கவுங்க தலைவர், அவ்வளோதானே. ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை வந்தால் யார் அதிக எண்ணிக்கை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் முதல்வராக இருக்க போகிறார்கள், அடுத்து வந்தவர்கள் துணை முதல்வராக இருக்க போகிறார்கள். காங்கிரஸ்லேயே வந்து அப்படி தானே வந்து சித்தராமையாவும் அப்புறம் டிகே சிவகுமார் அவர்களும் இருந்தாங்க. 2.5 வருஷம் சொல்லி அவர் 2 வருஷம் ஆனால் சித்தராமையா வந்து அவர் நாற்காலியை விட்டு இறங்க மாட்டேன்னு ஃபெவிகால் போட்டு ஒட்டி கொண்டு உட்கார்ந்து விட்டார். 3 முறை அது வந்து பிரச்சனையாகி டெல்லி வரைக்கும் போய் 3வது முறை டிகே சிவகுமார் இல்லைன்னா நான் இறங்கிட்டு பாஜகவுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் பண்ண ஒன்று தான் காங்கிரஸ் தலைமை வந்து சித்தராமையாவை கன்வின்ஸ் பண்ணி அவரை ஒதுங்க வைத்து விட்டு இவரை முதல்வராக்கி இருக்கிறார். அதாவது அரசியலில் இதெல்லாம் வந்து உங்களுடைய பலம் வந்து உங்களுடைய வாக்கு வங்கி தான். அதுக்காக சொல்கிறேன், அந்த வாக்கு வங்கி அது தேர்தலில் தான் வெளிப்படும். அப்படி ஒரு கூட்டணியாக நின்று யார் அதிக எண்ணிக்கைகள் சட்டமன்றத்தில் பெறுகிறார்களோ அவர்கள் முதல்வராக அப்படின்னு ஒரு இதில் வரலாம். இது ஒரு கூட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. இதில் வந்து யாரையும் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் யாருமே கூட்டணியே சேர முடியாது. யாரும் மற்றவர்களை அப்படியா இருந்தால் அண்ணாமலை அவர்கள் 2024 எடப்பாடி அவருக்கும் கருத்து வேற்றுமை வந்ததுனால தான் அந்த கூட்டணியே வராமல் போனது. அன்றைக்கி ஒரு கால் கூட்டணியாக சேர்ந்து இருந்தாங்கன்னா நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா பாமகலாம் சேர்த்து 19%,
எங்கள் பாஜக கூட்டணி. அதில் பாஜக மட்டும் 11 புள்ளி சொச்சம். இவங்க வந்து அதிமுக கிட்டத்தட்ட 19-20%. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 38-39%. இல்லை, பாராளுமன்றத்தில் 39 தொகுதிகளில் 39% வருது. அப்ராக்சிமேட்டாக 40%ன்னு வைங்க. 40% வாங்கியிருந்தால் 39ல் 30 தொகுதிகளாவது ஜெயித்திருப்பார்கள். அவர்கள் பிரிந்ததனால் அது கருத்து வேற்றுமை, பர்சனல் ஈகோ என்ன காரணம்? அப்போதானே அந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குன்றதே அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லை சார். அண்ணாமலை அதற்கான முயற்சியில் தானே அவர் ஈடுபட்டார். இல்லைங்க, எல்லாமே கரெக்டு தான். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படி இருந்திருந்தால், அத்தைக்கு மீசை முளைத்திருந்தால் தான் இப்போ பேச முடியும். அன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தால் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வேணால் தெரியாமல் இருந்திருக்குமே தவிர சீட்டுகள் பெற்றிருக்கலாம். கண்டிப்பாக இவங்க எத்தனை சீட்டு, இவங்க எத்தனை சீட்டுன்னு இந்த கூட்டணி ஒரு என்னுடைய கணக்கில் ஒரு 20லிருந்து 25 சீட்டாவது குறைந்தபட்சம் பெற்றிருக்கலாம் 39ல். அது அன்றைக்கு பிரிஞ்சதுனால அந்த பிரிவு யாருக்கு உதவியாக இருந்தது? திமுகவிற்கு உதவியாக. 39 வாங்கிட்டாங்க. சரி, இப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக விலகியது, டிவிக்கு அந்த இடத்துல வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? திமுக விலகிய, அதாவது விலகிற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தாவேகாவை வந்து நாங்கள் இந்திய கூட்டணிக்கு அழைப்போம்னு வேறு சொல்லியிருக்காரு. உள்ள அழைப்பாங்க. ஆனால் அது வந்து அதனால் இந்திய கூட்டணி ஒன்றா இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். ஒருவேளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக திமுக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தா என்ன ஆகும் சார்? ஏன் கொடுக்கக்கூடாது? 1999-2004 கூட்டணி ஆட்சியாகவே இருந்தார்களே. அப்போ திருமாவளவனுமே அந்த கூட்டணியில் இருந்தார். அப்போ தானே மங்களூரில் முதல்ல 2001 அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகளில் எச் ராஜா உட்பட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு வந்து அது மதவாத கட்சிகள்லாம் வந்து திமுக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு சரி. இப்போ அவங்க அந்த எதிர்பார்த்து அரசியல் தானே சார் பண்ணுறாங்க. பாஜக உள்ள வந்துடும் தானே சார் அரசியலே பண்ணுறாங்க. அப்போ நான் அதான் கேட்குறேன், 99-2004 பாஜக உள்ளே வந்தால் பரவாயில்லையா திருமாவளவனுக்கோ திமுகவுக்கோ? அன்றைக்கி வந்தால் பரவாயில்ல, திமுக பாஜக மதவாத கட்சி அல்ல, ஆர்எஸ்எஸ் மிக ஒழுக்கமான சமூக இயக்கம்னு சொன்னார்ல ஐயா கருணாநிதி அவர்களும் சொன்னார். திருமாவளவனும் அதே குரலை வந்து டப்பிங் பேசினார். கருணாநிதி ஐயா அவர்களுக்கு மறுகுரலாக அதை வந்து மறுபதிவு செய்தார், குரல் பதிவு செய்தார். அப்படி வரும்பொழுது நான் என்ன சொல்லணும்னா, அரசியலில் எதுவுமே நடக்கலாம். நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலாக இண்டி கூட்டணியை தொடங்கியவர். பீகார் நிதிஷ்குமார் முதல்வராக இருந்தது. அவருடைய கட்சி அது என்ன, ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளமா, JDU, ஆமாம், ஐக்கிய ஜனதாதளம். அவர் தான் வந்து இண்டி கூட்டணியை, அதாவது பாஜகவிற்கு எதிரான இண்டி கூட்டணியை தொடங்கியவர் நிதிஷ்குமார். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியேறி அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்து பீகாரில் வந்து ஆட்சி அமைத்து, அதற்கப்புறம் பின்னால் மறுபடியும் தேர்தல் வரும்பொழுது கொஞ்ச நாள் வந்து முதலமைச்சராக இருந்து, அதுக்கப்புறம் அதிலிருந்து விலகி பாஜக முதல்வராகி இவர் வந்து ஏதோ ராஜ்யசபா MP ஆயிருக்காரு. இவருடைய மகன் வந்து அநேகமாக இப்போது துணை முதல்வராக நிதிஷ்குமார். அப்போது இண்டி கூட்டணியை பாஜகவிற்கு எதிராக தொடங்கிய நிதிஷ்குமாரே எங்கே இருக்கிறார்? இப்பொழுது பாஜக கூட்டணியில் இருக்கிறார். திமுகவிலிருந்து ஸ்டாலின் அவர்களை வாரிசாக கொண்டு வருகிறார் என்பது எனக்கு விருப்பமில்லை, இது நியாயமில்லை என்று வெளியேறிய வைகோ, என் கல்லறையில் கூட திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்றெல்லாம் பேசியவர் திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 2021 முடிஞ்சு 2026 இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தவறு செய்து விட்டோம், அப்பொழுதே நான் வந்து அப்போவே சிந்தித்து உதயசூரியனில் நிற்காமல் இருந்திருந்தால் நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்திருப்போம்னு சொல்கிறாங்க. இப்போவும் வந்து துரை வைகோ அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் சந்தித்து மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை தனியாக நேற்று சந்தித்திருக்கிறார். அப்படின்னா என்னென்னா, வைகோவுடைய 2 MLAக்கள் இல்லை இணைஞ்சான ரிசைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இடைத்தேர்தல் இதுக்கும் இவங்க 2 பேரும் வந்து உதயசூரியனில் நிற்கிறதுனால அவங்க வந்து கட்சி மாற முடியாது. ஏன்னா டெக்னிக்கலாக அது வந்து திமுகன்னு ஆகிடும். அதனால் ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலுக்கு தான் போகணும். அப்போ இடைத்தேர்தல் 5 இடத்துல வர்றதுக்கு பதிலாக 7 இடத்துல வரும். இப்போது வைகோ திமுக, அதாவது அவ்வளவு எதிர்த்த திமுகவுக்கு வரலாம். நிதிஷ்குமார் இண்டி கூட்டணியை தொடங்கியவர் அந்த பக்கம் பாஜகவிற்கு போகலாம்னா, திமுகவும் பாஜகவும் ஓரணியில் வராது என்று
அவசியம் வந்தால் ம் பாஜகவிற்கு அவசியம் வந்தால் திமுகவுடைய ஆதரவை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பெறும். இதை வந்து நான் வந்து இது தப்பு ரைட்டுன்னெலாம் சொல்லலை. ம் அரசியல் என்பது அரசியலுக்கு நிறமே இல்லை. அரசியலுக்கு எந்த விதமான நிறமும் கிடையாது. அவர்கள் வந்து அன்றன்று அந்தந்த நேரத்தில் அவரவர்களுக்கு என்ன அவசியமோ அதுதான் வந்து அரசியல். அப்படி வரும்பொழுது ஒன்றுமே வேணாம், ஒரு மசோதா பாஸ் பண்ணணும் பாஜக பாராளுமன்றத்தில், திமுக வந்து ஆதரவு தரணும்னு அவசியம் இல்லை. வெளிநடப்பு பண்ணால் போதுமே. கண்டிப்பாக நாங்கள் எதிர்த்து பாஜக செய்யும் அராஜகத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஆவேச குரல் கொடுத்துட்டு வெளியில் போய் கேன்டீனில் போய் மைசூர் போண்டா சாப்பிட்டுட்டு இருந்தால் அதுக்குள்ளே மசோதா பாஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதானே அவங்களுக்கு வேண்டியது. இதெல்லாம் கடந்த ஆட்சியில், அதாவது இதுக்கு முன்னால் வரலாறு நடந்தது இல்லையா, அதான் நிறைய சொல்லியிருப்பேன். ராஜமானியம் அப்படின்னு சொல்லி பிரைவேட் பர்சன் ஒரு ஒரு மசோதா காங்கிரஸ் அரசு பாஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் ஜெயிக்கலாம் அல்லது தோக்கலாம்னு வந்தபோது திமுகவிடம் கேட்டார்கள், கருணாநிதி அவர்களிடம், அப்போ உள்ள காங்கிரஸ் அரசு. அப்போ காங்கிரஸுக்கும் திமுகவும் எதிரிகள். இல்லை நீங்கள் கொஞ்சம் எப்படியாவது சப்போர்ட் பண்ண போகிறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம எதிரி கட்சி, நம்மளாம் எதிரில் இருக்கோம், நம்ம சண்டை தான் போடணுமே தவிர மக்களுக்கு எதிராக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. சரி, அப்போது எப்படி, ஆனால் எங்களுக்கு அந்த மசோதா அது வந்து எப்படியாவது பாஸ் ஆகணும். அப்போது எஸ்எஸ்ஆர் மட்டும்தான் அந்த ராஜ்யசபாவில் இருந்தார், மேல் சபைன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ் ராஜேந்திரன், லட்சிய நடிகர்னு சொல்லுவாங்க. பெல் அடிப்பாங்க ஓட்டுக்காக, அப்படின்னா ஓட்டு ரெடின்னு அர்த்தம். அந்த சமயம் பார்த்தா அவருக்கு பாத்ரூம் வந்துடுச்சு. எந்திரிச்சு போயிட்டார். அப்படி கையில் வயத்தை பிடிச்சிக்கிட்டு, அவர் நடிகர் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டார். ஓட்டு எடுப்பு முடிஞ்சது. காங்கிரஸுக்கு சாதகமாக அவர்கள் கொண்டு வந்த மசோதா நிறைவேறிவிட்டது. உடனே முடிஞ்சோடனே ஒரு ஸ்கூலில் பில் அடிக்கிற மாதிரி அது முடிஞ்சதுன்னு ஒரு 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 அடையாளம், ஒரு அடையாள ஓசை வந்துட்டார் உள்ள. ஓட்டெடுப்பு முடிஞ்சு போச்சா, அடேடே ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு அரசியல். இப்போ அவர் வந்து ஆதரவு பண்ணியிருந்தா காங்கிரஸுக்கு திமுக ஆதரவா அப்படிங்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிர்த்தால் அந்த மசோதா தோற்றுவிடும். ஏதோ ஒரு காரணத்திற்காக காங்கிரஸிற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஆனால் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. இந்த கச்சத்தீவு நடந்தது அப்படி தான். கச்சத்தீவு வரும்போது கேவல் சிங் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் காங்கிரஸ்லேருந்து வந்து நாங்கள் கச்சத்தீவுக்கு ஆல்ரெடி இலங்கையில் பேசிட்டோம், கொடுக்குறதா இருக்கோம் கச்சத்தீவு, ஏதோ ஒரு எங்களுக்கு அழுத்தங்கள் இருக்குது அதனால் கொடுக்கணும். ஐயா கலைஞர் அவர் முதல்வராக இருக்கும்போது கேட்டாங்க. ஐயா கலைஞர் என்ன சொன்னார், கொடுங்க, அதை பற்றி ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, ஒரு மாதம் கழிச்சு கொடுங்க, அறிவிப்பு வந்து அப்புறம் பண்ணுங்கள். இல்லை எதுக்கு, இல்லை அதுக்குள்ளே ஒரு 2 போராட்டம் பண்ணிடுறோம், நாங்கள் 4 அறிக்கை கொடுத்துட்டு 2 போராட்டம் பண்ணிடுறோம். நீங்கள் பாட்டும் போராட்டம் பெருசாக சும்மா இப்படி லேசாக பண்ணுவோம், அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த 1 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணிடுறோம், அது முடிச்சிடுவோம், நீங்கள் அதுக்கப்புறம் அறிவிச்சிங்க. அவர் கேவல் சிங் என்ன பண்ணார், இதை நடந்த விஷயத்தை பூரா மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் சொல்லுவாங்க, நிகழ்வு என்ன நடந்தது, நாங்கள் இப்படி சொன்னோம், அதுக்கு பதில் எப்படி வந்தோம், இது எல்லாத்தையும் அப்படியே பதிவு பண்ணி கொண்டு போய் அங்கே பிரதமர்கிட்ட கொடுத்துட்டார். இது இன்னும் ஆவணங்களில் இருக்குது. அதாவது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த பொழுது திமுக தலைமை அதை ஏற்றுக்கொண்டு 1 மாதம் அவகாசம் கொடுங்கள், யோசித்து சொல்கிறோம்னு சொல்லலை, 1 மாதம் பொறுத்து அறிவிப்பு செய்யுங்கள், அதற்குள் நாங்கள் ஒரு நாடகமாக 2 போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி 2 போராட்டம். இன்னி வரைக்கும் என்ன பேசுகிறாங்க, கச்சத்தீவை மீட்க வேண்டும். ஐயா கூட இருந்து தூக்கி கொடுத்துட்டு நாடகம் நடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவு மீட்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, யார் கேட்குறது? இப்போது அந்த மாதிரி அன்னைக்கு நடந்த வரலாறு தெரிந்தவர்கள் வயதால் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஒரு பீரியடில் வந்து கச்சத்தீவை வந்து பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிடுச்சு மத்திய அரசு, அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசு. நம்ம காங்கிரஸ் என்பதற்காக சொல்லவில்லை, அன்றைக்கி இருந்தது காங்கிரஸ் அரசு. ஆனால் கூட இருந்து கச்சத்தீவை வந்து தாரை வார்ப்பதற்கு காரணமாக இருந்தது திமுக தான். ஆனால் இங்கே மக்களிடையே கச்சத்தீவிற்கு எதிராக, அதை கொடுப்பதற்கு எதிராக போராட்டம். இது உள்ளூர் அரசியல். இப்போ மேகதாதுவில் அவர் பண்ணார்ல DK சிவகுமார், அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்போ பண்ணார், அதை அவருக்கும் அந்த சித்தராமையாவுக்கும் அந்த பிரச்சனை முற்றி போய் டெல்லி போகிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேகதாதுவில் நாங்கள் வந்து பூமி பூஜை செய்வோம், தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் கிடையாது கேட்பதற்கு, அவங்கள அனுமதி தேவையில்லை. எப்போ சொல்கிறாரு, இந்த கர்நாடக மக்களிடம் அந்த உள்ளூர் லோக்கல் பாலிட்டிக்ஸ் அதில் கொஞ்சம்
பாருங்கள் நான் மக்களுக்காக எவ்வளோ பாடுபடுறேன்னு ஒரு காமிக்கணும். அதை காமிச்சிட்டு தான் கரெக்டாக அங்கே டெல்லி போகிறாரு. போயிட்டு ஏதோ முடிச்சுட்டு வெற்றிகரமாக சித்தராமையா கழட்டி விட்டு அவர் முதல்வர் ஆகிட்டார். இங்கே நம்ம முதல்வர் என்ன பண்ணார், விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்கள் எப்போ இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து எதற்கெடுத்தாலும் கடிதம் எழுதுகிறாரே, ஏன் பிரதமரை சந்தித்து பேசக்கூடாது அப்படின்னு கேட்டார் மீனவர்கள் விஷயத்தில். அதே மீனவர்கள் விஷயத்தில் இவரும் கடிதம் தான் எழுதினார் விஜய். அதே மேகதாது விஷயத்தில் இவரும் கடிதம் தான் எழுதினார். ஆனால் மறுநாளே போய் பிரதமரை சந்தித்தார். 10 நிமிஷம் பேசினார். இல்லை, ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு தினப்பத்திரிகையில் வந்து ஒரு நிமிடமும் 19 வினாடிகளும் அவர் சந்தித்ததாக செய்தி வந்திருக்கிறது. எனக்கு அது உண்மையாக என்று தெரியாது. ஏதோ பத்திரிகையில் வந்திருக்கு, அதுவும் பிரபலமான பத்திரிகை, அதாவது ஒரு ரெப்புடேஷன் உள்ள பத்திரிகை. அது 1 நிமிடமாக இருக்கலாம், 10 நிமிடமாக இருக்கலாம். அதுக்குள்ளே இவ்வளவு மேட்டரை பேசினாரான்னு தெரியல. 4 கோரிக்கைகள்னு சொல்கிறாங்க, சில பேர் 9 கோரிக்கைகள்ங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, கோரிக்கைகள்லாம் எழுதி எடுத்துகிட்டு போய் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு வரதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆக போகுது. வாழ்த்துக்கள் சொல்லி அவர் பதிலுக்கு ஏதோ ஒரு இவர் வாழ்த்து சொல்ல அவர் வாழ்த்து சொல்ல சரியாக இருந்திருக்கும். இப்போ இந்த கடிதம் எழுதுவது என்பது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. அது கச்சத்தீவாகட்டும், மீனவர்களாகட்டும். அப்போ திமுக செய்தபோது விமர்சனம் செய்த அதே விஜய் தான் இன்னைக்கு அதை செய்கிறார். இதெல்லாம் வந்து எல்லாமே நாடக அரசியல் என்பது தான் நம்ம சொல்ல வருவது. இதை வந்து நீங்கள் திமுக செய்தது அதிமுக செய்தது என்று சொல்லும் பொழுது அதை மாற்றம் என்று சொல்லி கொண்டு வரும் விஜய் அவர்களுடைய தாவேகாவும் அதையே தான் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தே தவிர, அதாவது மக்களுக்கு வேண்டுமானால் இது ஆச்சரியமாகவோ அதிர்ச்சியாகவோ இருக்கலாம். பொதுவாக அனுபவமுள்ள ஊடகவியலாளருக்கு இதெல்லாம் புரியும். யார் வந்தாலும் இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்கும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வந்து பாஜகவை மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதமாகவோ ஆதரிக்குமா என்றால் ஆதரிக்கலாம். அதனால் அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் என்றால் அது லாபம் என்ன வேணாலும் இருக்கலாம். 4 வழக்கை கொஞ்சம் தாமதப்படுத்துறது கூட ஒரு லாபம் தானே, ஒரு பயன் தானே. எது வேண்டாலும் நடக்கலாம். அவர்கள் என்ன யோசிப்பார்கள், இந்த மசோதா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மசோதா அது வந்து பாஸ் ஆக வேண்டும். அதை பார்க்கும்பொழுது இந்த ஆளை பிடிச்சி இன்றைக்கி போட்டால் என்ன, 3 மாதம் கழித்து போட்டால் என்ன, வழக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தினா என்ன. எப்படியா இருந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த இவர் அப்பாவு இன்பதுரை அவங்க 2 பேரும் எலெக்ஷனில் 2011 16 நின்னது. ஏதோ 49 ஓட்டில் என்னமோ அவர் ஜெயித்தார் இவர் இன்பதுரை அதிமுகவில். இப்போ வந்து ஏதோ ஒரு விசாரித்து 109 ஓட்டிலே என்னமோ அப்பாவு ஜெயித்ததாக இப்போ அறிவித்திருக்கிறார். இந்த வெற்றி செல்லாது இன்பதுரை. இது என்னன்னா அவருடைய அந்த ஓய்வூதியம் மட்டும் கிடைக்காதான். 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2016 2021 அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி நடந்து அதுவும் முடிஞ்சு போச்சு. 2011 சைரிய துரைசாமி வழக்கு பதிவு செஞ்சார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் வெற்றி பெற்றது செல்லாது, ஏதோ பரிசுகள் லஞ்சம் கொடுத்து ஓட்டுகள் வாங்கினார். இன்னும் அதுக்கு தீர்ப்பு வரல. இனிமேல் வந்தால் என்ன, வரலன்னா என்ன. 2011னா இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் 3 2016 1, 21 1, 26 3 ஆட்சிகள் முடிந்து விட்டன. 2011 கணக்கு பண்ணால் 4 ஆட்சி முடிஞ்சிச்சு இல்லையா. இதுக்கப்புறம் அது என்ன முடிவு வந்தால் என்ன, அது யாரை எந்த விதத்தில் பாதிக்கும். நீங்கள் அது உண்மையாக ஒரு நியாயமான முடிவு வர வேண்டும் என்றால் அந்த ஆட்சி முடிவதற்குள் வர வேண்டும். அதில் யார் இவர் ஜெயிக்கிறாரா அவர் ஜெயிக்கிறாரா, எது உண்மை எது சரி, அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தின் முடிவு தீர்ப்பு. அது ஆதாரங்கள், அதுக்கான சாட்சியங்கள், இதெல்லாம் தரவுகளை வைத்து அவங்க முடிவு பண்ணணும். ஆனால் முடிவதற்கு 15 வருடங்கள் ஆட்சியே முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி இப்போ நீங்கள் வந்து 2018 16 வந்து அப்பாவுவா இல்லை வந்து இன்பதுரையான்னு. இன்பதுரை வந்து 5 வருஷமும் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்போ போய் அது இல்லை அப்பாவு தான் சொல்கிறதுனால அப்படியே என்ன நம்ம அந்த டைம் மிஷின் மாதிரி பின்னாலேயா போக முடியும் நம்ம. இது போன்ற பல விஷயங்கள் வந்து இது நமது கட்டமைப்பு, நீதித்துறை, இது எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணுன்னா ஒரு தேர்தல் வழக்கென்றால் அதிகபட்சமாக 1 வருடத்திற்குள் அது முடிக்கப்பட வேண்டும். அதற்கு மேல்முறையீடு இன்னொரு 6 மாதம், 1.5 வருஷத்துக்குள்ள உண்டு இல்லை என்று முடிவு செய்யும். இப்படி நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதிமுறைகள் வந்தால்தான் இந்த வழக்குகளிலெல்லாம் அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் அர்த்தமற்ற வழக்குகள். இந்த 2011 பாருங்கள், ஸ்டாலினா
அவர் சைதே துரைசாமியாங்கிறது இன்னும் முடிவால. ம். இப்போ சைதே துரைசாமி தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு இப்போ அறிவிக்கிறாங்கன்னு வச்சுங்க. என்ன பயன்? கண்டிப்பா சார். இது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிப்போச்சு. இதை மாதிரி தான் எதுக்கு சொல்கிறேன்னா, அரசியல்னு வரும்போது பல விஷயங்கள் அர்த்தமற்றதாக இருக்கும். ரெண்டாவது, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எங்கே வேணாலும் யாராவது எதிர்பார்த்தாங்களா? விஜயை ஆட்சியில் அமர விடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ள திமுக தயாராக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன, திருமாவளவனை பொது வேட்பாளராக கூட கருதினார்கள். இல்லை நடுவில் ஒரு இடைச்சேர்கள் ரஜினிகாந்தை கூட முதல்வர் ஆக்கலாமா என்று யோசித்தார்கள். அவர் என்ன சம்மந்தம் இருக்குன்னே தெரியல. அவர் தான் அரசியல் வேணான்ட்டு போனார். இதுதான் அரசியல். ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு 2 கண்ணு போனாலும் பக்கத்து வீட்டுக்காரனு 1 கண்ணு போகணும். இதுதான் அரசியல். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னால், அது திமுக அதிமுக இதுக்கெல்லாம் மாற்றம்னு சொல்கிறோம். தாவேகாவிடம் உங்கள் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் மக்களே. அது மற்றொரு திமுகவோ அதிமுகவோ தான் இருக்கும் என்று மனதளவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏமாற்றம் குறைவாக இருக்கும். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.